Hello guys, in the video cross AWS account access using IAM user and role இதை பார்க்க போறோம். இந்த டெமோக்காக ரெண்டு AWS அக்கவுண்ட் யூஸ் பண்றேன். ஒன்று IKAS Cloud 2022, இன்னொன்று Jerish 2022. IKAS Cloud 2022 ஓட அக்கவுண்ட் நம்பர் 12 digit அக்கவுண்ட் நம்பர் 622ல ஸ்டார்ட் ஆகுது. Jerish 2022 ஓட 12 digit அக்கவுண்ட் நம்பர் 355ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு AWS அக்கவுண்ட்ல இருக்கிற IAM யூசர் இன்னொரு AWS அக்கவுண்ட்ல இருக்கிற AWS ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்றது தான் கிராஸ் அக்கவுண்ட் ஆக்சஸ். இப்படி எதுக்காக பண்ணணும்? ஒரு AWS அக்கவுண்ட்லையும் IAM யூசர் அண்ட் அந்த யூசர்ஸோட கிரெடென்ஷியல்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டாம். ஒரு யூசரோ இல்லை குரூப் ஆஃப் யூசர்ஸோ இந்த அக்கவுண்ட் ஒன்ல இருக்கிற எந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த ஒரு யூசரோ இல்லை குரூப் ஆஃப் யூசர்ஸோ இந்த ரோலை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பர்மிஷன் மட்டும் அக்கவுண்ட் 2ல கிரியேட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து IKAS Cloud 2022ங்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி ஒரு ரோலுக்கு ஒரு பெர்மிஷன் பாலிசி அட்டாச் பண்ண போறேன். அந்த பெர்மிஷன் பாலிசியில் இந்த AWS அக்கௌண்ட்ல இருக்கிற எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி பெர்மிஷனை இந்த ரோலுக்கு மேப் பண்ண போறேன். இப்போ இந்த IKAS Cloud 2022 அக்கௌண்ட்ல IAM மேனேஜ்மெண்ட் கன்சோல் போயிட்டு ரோல்ஸ் இதுல கிரியேட் ரோல் கிளிக் பண்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற ரோல் இன்னொரு AWS அக்கௌண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால another AWS அக்கௌண்ட் சூஸ் பண்றேன். இன்னொரு AWS அக்கௌண்டோட 12 digit அக்கௌண்ட் நம்பர் இங்க யூஸ் பண்ணணும். இந்த 12 digit அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். அண்ட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் போறேன். இப்போ இந்த ரோல்ல பெர்மிஷன் மேப் பண்ணணும். எய்தர் AWS மேனேஜ்டு பெர்மிஷனையே மேப் பண்ணலாம் ஆர் நம்ம ஓன் பெர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த டெமோக்காக நான் AWS மேனேஜ்டு பெர்மிஷனை யூஸ் பண்றேன். இப்போ இந்த யூசர் இந்த AWS அக்கௌண்ட்ல என்ன யூஸ் பண்ண போறாரோ அதுக்கேற்ற மாதிரி பெர்மிஷனை இந்த ரோலுக்கு மேப் பண்ணலாம். நான் டெமோக்காக EC2 read only access, S3 read only access இந்த ரெண்டு பெர்மிஷன் பாலிசியை மேப் பண்றேன். டாக்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த ரோலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் கிரியேட் ரோல் கிளிக் பண்றேன். இதை தவிர அக்கௌண்ட் 1 இதுல எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ரோல் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த ரோல்குள்ள போனீங்கன்னா ரோல் ARN பார்க்கலாம். அண்ட் கிரியேஷன் டைம், மேக்ஸிமம் செஷன் டியூரேஷன் பை டிஃபால்ட் அது 1 ஹவருக்கு இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பெர்மிஷன்ல இந்த ரோலுக்கு எந்தெந்த பெர்மிஷன்ஸ் மேப் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல
ட்ரஸ்டட் என்டிட்டிஸில் எந்த AWS அக்கௌண்ட் வந்து ட்ரஸ்டடாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் கிரியேட் பண்ணியாச்சு. ரோல் ஃபார் Jarish 2022. அண்ட் அந்த ரோல் கிரியேட் பண்ணும்போது 2 பர்மிஷன் பாலிசி மேப் பண்ண, ஒன்று EC2 ரீட் ஒன்லி, இன்னொன்று S3 ரீட் ஒன்லி. ஸோ இதுதான் டாஸ்க் 1. இப்போ டாஸ்க் 2, செகண்ட் AWS அக்கௌண்ட். இதுக்கு லாகின் பண்ணிட்டு ஆல்ரெடி யூசர் இருந்துச்சுன்னா அந்த யூசரையே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா புது யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு ஒரு இன்லைன் பாலிசி மேப் பண்ணலாம். அந்த இன்லைன் பாலிசியில் இந்த ரோலை யூஸ் பண்ணுற மாதிரி பர்மிஷன் இருக்கணும். Jarish 2022ங்கிற செகண்ட் AWS அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி IAM மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு போகிறேன். இப்போ என்கிட்ட எந்த IAM யூசர்ஸும் இல்லை. ஒரு நியூ யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஆட் யூசர்ஸ் கிளிக் பண்ணிட்டு user1 அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த யூசர் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிரெடென்ஷியல் டைப் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த யூசருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். அண்ட் இந்த யூசர் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் போயிட்டு இதில் அட்டாச் அன் எக்ஸிஸ்டிங் பாலிசி கிளிக் பண்ணுறேன். பட் நம்ம AWS மேனேஜ்டு பாலிசி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஓன் பாலிசி கிரியேட் பண்ண போகிறோம். இந்த யூசருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிற பாலிசி வந்து இந்த ரோலை அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கிரியேட் பாலிசி கிளிக் பண்ணுறேன். விஷுவல் எடிட்டர் வழியாகவே கிரியேட் பண்ணலாம். நான் JSON செக்ஷனில் போயிட்டு எங்கிட்ட டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த பாலிசியை காப்பி பண்ணுறேன். இந்த பாலிசியில் எஃபெக்ட் அலோவ், STS அசியூம் ரோல் அண்ட் ரிசோர்ஸில் நம்ம கிரியேட் பண்ண ரோலோட ARN இங்கே வரணும். இதை இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் அக்கௌண்ட் 1ல் போயிட்டு அக்கௌண்ட் 1ல் கிரியேட் பண்ண ரோலோட ரோல் ARN காப்பி பண்ணி இந்த ரிசோர்ஸ் செக்ஷனில் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு அகைன் டேக்ஸ் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் போயிட்டு இந்த பெர்மிஷன் பாலிசிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். தென் கிரியேட் பாலிசி கிளிக் பண்ணுறேன். இந்த பாலிசி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அகைன் யூசர் கிரியேஷன் ஸ்டெப்ல இங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த அசியூம் ரோல் பாலிசி டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் போகிறேன். அகைன் இந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த டேகும் கொடுக்கல. நெக்ஸ்ட் அண்ட் இதில் ரிவ்யூ பண்ணிட்டு யூசரை கிரியேட் பண்ணலாம். user1 AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் டைப் அண்ட் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த யூசருக்கு இன்னொரு AWS அக்கௌண்ட்ல இருக்கிற ரோல் அசியூம் பண்ற மாதிரி ஒரு பெர்மிஷன் மேப் பண்ணியிருக்கிறேன். இப்போ கிரியேட் யூசர் கிளிக் பண்ணி யூசர் கிரியேட் பண்றேன்.
இப்போ இந்த AWS அக்கௌண்ட்டுக்கு இந்த IAM யூசராக நான் லாகின் பண்ண போகிறேன். இந்த IAM யூசருக்கு இந்த AWS அக்கௌண்ட்டில் எந்த பர்மிஷனும் இல்லை. நான் எந்த பர்மிஷனையும் மேப் பண்ணலை. பட் ஒரே ஒரு பர்மிஷன் பாலிசி மேப் ஆயிருக்கு. அந்த பர்மிஷன் பாலிசி இன்னொரு AWS அக்கௌண்ட்டில் இருக்கிற ரோலை அசியூம் பண்ணுற மாதிரி பர்மிஷன். ஸோ இந்த IAM யூசர் லாகின் பண்ணால் இன்னொரு AWS அக்கௌண்ட்டில் இருக்கிற ரோலை அசியூம் பண்ணி இந்த AWS அக்கௌண்ட்டில் இருக்கிற EC2 S3 ரீட் ஒன்லி பர்மிஷனில் ஆக்சஸ் பண்ணலாம். நான் ரூட் அக்கௌண்ட்ல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு IAM யூசர் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறேன். IAM யூசர் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் 2ஓட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர், கிரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ணுறேன். இந்த யூசர் ஒன்றுக்கு இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஆக்சஸும் நான் கொடுக்கல. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் EC2க்கோ இல்லை வேறு ஏதாவது AWS சர்வீஸ்க்கோ போக ட்ரை பண்ணால் பர்மிஷன் டினைட் ஆர் API எரர் இது மாதிரி மெசேஜஸ் வரும். பட் இதில் ஸ்விட்ச் ரோல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அகைன் ஸ்விட்ச் ரோல் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் 1 அதோட 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் 1ல கிரியேட் பண்ண ரோலோட நேம் டைப் பண்ணி ஒரு டிஸ்பிளே நேம் டைப் பண்ணிட்டு ஒரு கலர் ஆப்ஷனலி சூஸ் பண்ணி ஸ்விட்ச் ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த IAM யூசர் அவருக்கு மேப் இருக்கிற பர்மிஷனை யூஸ் பண்ணி இந்த ரோல் அசியூம் பண்ணி இந்த AWS அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவார். இப்போ இந்த ரோலில் EC2 அண்ட் S3 ரீட் ஆக்சஸ் கொடுத்தனால இந்த அக்கௌண்ட்டில் EC2 அண்ட் S3 ரீட் ஒன்லி பர்மிஷனில் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இங்கே டிஸ்பிளே நேம் பார்க்கலாம். அண்ட் லாக்ட் அஸ் யூசர் 1 நான் லாகின் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணேன். தென் ரோலை யூஸ் பண்ணி இந்த செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் EC2 ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருந்தனால இப்போ மும்பை ரீஜியனில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண ட்ரை பண்ணால் அதுக்கு ரைட் பர்மிஷன் வேணும். ஸோ லான்ச் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த யூசர் இந்த AWS அக்கௌண்ட்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோலுக்கு மேப் பண்ண பர்மிஷன் பாலிசியை சேஞ்ச் பண்ணா போதும். அகைன் இந்த AWS அக்கௌண்ட்ல இருந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்காக பேக் டு யூசர் 1 கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் 1ஓட ஓன் அக்கௌண்ட்டுக்கு கன்சோல் சேஞ்ச் ஆயிரும்.